குட்டி குழந்தைகளே, அவர்களை ஆளாக்கி அழகு பார்க்கிற ஆசிரியர் பெருமக்களே, இந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாக இந்த சுற்று வட்டாரத்தில் அளப்பரிய கல்வி சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மாண்புக்குரிய நம்முடைய நிறுவனத்தினுடைய கல்வி நிறுவனத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கூல் போயில இப்படி ஒரு இயற்கை சூழல்ல ஒரு மரங்களுக்கு நடுவுல இப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்த மாதிரி, ஏதோ ஒரு பிக்னிக் வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலில் இந்த மேடையில் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய அந்த 2 மாணவ மாணவி 2 பேரும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் மேல ஏற்றி பரிசு கொடுத்தாங்க. கூடவே அவங்களுடைய அப்பா அம்மாவே ஏற்றி பரிசு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைத்த அந்த சிந்தனை என்னை இவ்வளவு தூரம் சேஸ் பண்ணி கூட்ட வந்தது. இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் அழகா டிசைன் பண்ண நம்முடைய பிரின்சிபல் சார் அருண் சார் ஒரு பெரிய பாராட்டு. அவரை கூப்பிட்டு வந்தப்ப சாதாரணமா அந்த பிரின்சிபல் இருந்தாரு. இங்க வந்து பார்த்தோம்னா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மாறிட்டாரு. நான் யாரோ நினைச்சு, தம்பி பிரின்சிபல் இல்ல சார், ஐ எம் பிரின்சிபல். அது மாதிரி உங்களுக்காக அவ்வளவு எந்துவா எல்லாத்தையும் பண்ணாரு. அதே மாதிரி வந்த கெஸ்ட வந்து ரொம்ப அழகா என்ன ஒரு அவுட் சைடரா இல்லாம ஒரு ஏற்கனவே பார்த்த ஒரு நண்பனை போல ட்ரீட் பண்ண நம்முடைய மேடம், நம்முடைய ட்ரஸ்டி மெம்பர் சார், அவர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டு. தனக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் கூட, தடை ஏற்பட்டாலும் கூட, தன்னால் இந்த குழந்தைகளுக்கு எந்த தடையும் வரக்கூடாது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல உட்காந்துருக்காரு பெனேட்ரா சார். நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்ட பாராட்டு அவர் தந்தாகணும். என்ன மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் சொன்னாங்க சார். ஆமா, நான் உலகம் ஃபுல்லா போய் மோட்டிவேஷன் பண்ணிருக்கேன். பட் உங்களை பார்க்கும்போது எனக்கே ஒரு மோட்டிவேஷன் வந்தது சார். தேங்க்யூ சோ மச் சார். நிறைய குழந்தைங்களாம் மேக்கப் போட்டு மனசுக்குள்ள என்னை திட்டிட்டு உட்காந்துருக்கேன். இவன் வேற பேச ஆரம்பிச்சிட்டான். மயில் மேக்கப் போட்டா கொண்ட வருது, மான் மேக்கப் போட்டா ட்ரெஸ் வருது, ஒரே போராட்டம். ஒவ்வொரு குழந்தையுமே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய குழந்தை எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு நினைச்சா அது அப்பா அம்மா. என்னுடைய ஒரு குழந்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா அப்பா அம்மா. என் கிளாஸ்ல இருக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தான் ஆசிரியர் பெருமக்கள். அவங்க எல்லாரும் அந்த நாடு இல்ல. ஒவ்வொரு குழந்தையும் எடுத்து இடுப்புலயே வச்சுக்குவாங்க அம்மா. நல்லா கவனிச்சீங்கன்னா உலகம் முழுக்க அப்படிதான். ஏன் தெரியுமா? அந்த குழந்தையின் வாய் தொட்டு விடும் தூரத்தில் இருக்கணும் கண்ணம் நினைப்பாங்க அம்மா. ஏன்னா அந்த குழந்தை பேசுறது அம்மாக்கு தான் புரியும். பெரிய டாக்டரா இருப்பாரு, பீடியாட்ரிக்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பாரு. குழந்தை ஏன் எடுத்துன்னு தெரியாது, எதுக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்ப்போம் அப்படிம்பாரு. ஆனா அவன் கத்துறத வச்சு அம்மா சொல்லுவான், அம்மா பசியில அழுகுறானா, 1 ரூபா காயினை முழுகிட்டு அழுகுறானா, சும்மா அழுகுறானா, டென்ஷன் அந்த அம்மாக்கு தெரியும். அதே குழந்தைய தூக்கி தோளுக்கு மேல வச்சுக்கிட்டு நடப்பார் அப்பா. ஏன் தெரியுமா? நான் பார்க்காத உயரத்தை கூட என் குழந்தை பார்க்கணும்னு நினைச்சா அவர் தாங்க அப்பா. தோளுக்கு மேல தூக்கி வச்சிருப்பாரு. சின்ன வயசுல திருவிழாக்கெல்லாம் போகும்போது அப்பா கையை பிடிச்சு கூப்பிட்டு போவாரு. நான் சொல்லுவேன், அப்பா சாமி தெரியலப்பா அப்படிம்பேன். அவர் அந்த வேட்டி சட்டையை மடிச்சுக்கிட்டு மேல ஏறுறாம்பாரு. நான் ரொம்ப அப்பவே திமிர் பிடிச்சுவேன். செருப்பு காலோடய ஏறுவேன், செருப்பு கட்டவே மாட்டேன். அந்த வெள்ளை வேட்டி சட்டையில ஏறி நின்று அப்படியே பார்த்து, சாமி தெரியுதா தெரியுதாம்பாரு, தெரியுதுப்பா கும்பிட்டுக்கம்பாரு. அப்ப தெரியல, இப்பதான் தெரியுது. நான் எதை பார்த்து கும்பிட்டனோ அது மட்டும் அல்ல, யார் மீது ஏறி நின்றனோ அவர் தான் என்னுடைய சாமி. நான் அப்பாவான பிறகுதான் இருக்கு. அப்ப இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததற்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்தது வந்து ஒரே டென்ஷன். இங்க இருந்து அங்க ஓடுறது, அங்க இருந்து இங்க வர்றது. சார் நீங்க டவலை போடுங்க, நீங்க கப்பை போடுங்க, நீங்க இந்த கப்பை கொடுங்க. ஒரே டென்ஷன். எதுக்கு? உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுல இந்த கப்பெல்லாம் கொடுத்தாங்க. சத்தியமா எனக்கு பொறாமையா இருந்தது. நான் படிச்சப்பலாம் என்னதான் பிரைஸ் வாங்க, கடைசியில கம்பெனி வழங்கின பிரைஸ் ஒரு சோப்பு டப்பா அவங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இங்க பார்த்தா ஏதோ T20 வேர்ல்டு கப் மாதிரி ஒரு கப்பு, பையனை விட கப்பு பெருசா இருக்கு. அதே மாதிரி இங்க வாங்கின பரிசு வாங்கிய ஒவ்வொரு மாணவ செல்வத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு குழந்தை கூட பாக்கி இல்லாம பரிசை வாங்கின பிறகு எல்லோருக்கும் நன்றின்னு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி வளர்த்திருக்காங்க. பெரிய விஷயம். சரி, இந்த பிரைஸ்லாம் என்ன பண்ணோம்? என்ன வேணா பண்ணோம். ஒரு மனிதன் பிறந்தவுடன் கேட்பது தாலாட்டு, வாழ்நாள் முழுக்க கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டியது பாராட்டு. எல்லாரும் வந்து இந்த +1 +2 படிக்கிறது இடம் இருக்கு பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் பார்டரோட பயங்கரமான ஒரு இடம் இருக்கும். அது என்னன்னா அந்த பப்ளிக் எக்ஸாம் படிக்கிற பசங்களுடைய வீடு தான். நான்லாம் படிக்கும்போது நான் பட்ட பாடு.
சும்மா அப்படி சும்மா கொண்டாரு பார்ப்பேன். டிவி ஆன் பண்ணா கிச்சன்ல இருந்து சவுண்ட் கேட்கும். பெத்த வயிறு பத்தி இது டிவி பார்க்குது பாரு உருப்பிடுமா. டிவி போட்டதுக்கே கத்துவாங்க. ஏதோ ஒரு போர் வீரனா மாதிரி நம்மள டைம். என்னடா பப்ளிக் எக்ஸாம் பாத்துக்க அப்படிம்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் தான் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க? 7 டியூஷன் அனுப்பி 8 வாட்டி ரிவிஷன் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதி இப்பெல்லாம் ஆன்லைன்லயே ரிசல்ட் வருது. நான் படிச்சப்பெல்லாம் ப்ரௌசிங் சென்டர்னு ஒன்று இருந்தது. இப்பெல்லாம் அது அழிஞ்சு போச்சு. அங்க போய் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு மார்க் ஷீட்டை வாங்கி வாங்கினோன்னா மேக்ஸ்ல பாஸ் ஆதான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு மேக்ஸுக்கு தகராறு. நான் அவன் வழிக்கு போக மாட்டேன், அவன் என் வழிக்கு வரமாட்டான். 200 ஒவ்வொரு சப்ஜெக்ட் 200க்கு எழுதுனேன் பப்ளிக் எக்ஸாம். இப்பெல்லாம் 100க்கு மாத்திட்டாங்க. 200க்கு ஜஸ்ட் பாஸ் 92. அதை நாளா படிச்சு பிராக்டிகல் வச்சுட்டு பரவாயில்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் ஆகிட்டோம். ஜாலியா வீட்டுக்கு வந்தேன். என் கூட +2 படிச்ச என்னுடைய ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டு பையன் அவன் வாசல்ல முட்டி போட்டிருந்தான். என்னடா நீ முட்டி போட்டிருக்கேன்னு. அவன் சொன்னா மேக்ஸ்ல மார்க் கம்மின்னு எங்க அப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. நான் யோசிச்சேன், நானே வெறும் 92, நம்மளை விட அவன் கம்மியா எடுத்துட்டானா, எவ்வளோடா மார்க்? அவன் சொன்னான் 200க்கு 192. அதுக்கே முட்டி. அப்ப நான்லாம் முடிச்சு சொல்லி அப்படின்னு நேரம் உள்ள போய் மார்க் ஷீட்டை வச்சு தண்ணி குடிச்சிட்டு கம்மியதே அப்படியே நின்றுட்டு இருந்தேன். என்னை போன்ற பேச்சாளர்கள் பேசுகிற போது இந்த பெண்களை இந்த தாய்மார்களை ஏன் தெரியுமா தெய்வமா சொல்றோம்? ராஜ்மோகனோட அந்த சுமாரான மார்க் ஷீட்டை உத்து பார்த்துட்டு எங்க அம்மா சொன்னாங்க, நீ நல்லா தாண்டா எழுதிருப்ப, கரெக்ஷன் பண்ண நாய் கண்ணத்துல விடு அப்படின்னு. தாய் பாசம். எங்க அம்மா அதை விட இன்னொன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட். அப்பதான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தது. தம்பி நீ வேணா ரீவேல்யூஷன் போறியா? நாங்க ஐயோ எழுதுனேன். எனக்கு தெரியாதான் 50 மார்க்கு தான் எழுதுனேன். அம்மா 12 வருஷம் 7 டியூஷன் போய் கஷ்டப்பட்டு எழுதி வராத மார்க் 500 ரூபாய் கட்டி ரீவேல்யூஷன்ல வந்தா நம்ம பரம்பரைக்கு அசிக்கம் வேண்டாமான்ட்டேன். எங்கம்மா ஒரு ஜவான் பொண்ணு, என்னன்னாலும் பாத்துக்கலாம் விட்றா. ஏங்க இந்த மேனேஜ்மெண்ட்ல சீட்லாம் தருவாங்களாமே, விசாரிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எவ்வளவு, நாசால எவ்வளவு கேட்பாங்க, இஸ்ரோல எவ்வளவு கேட்பாங்க. எங்கம்மா நாசாங்கிறது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் கலந்து பேசி சண்டை போட்டு என்னை கொண்டு போய் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. இன்ஜினியரிங்கிறது இந்த மேடையில இருக்க அந்த எல்இடி ஸ்கிரீன் இருக்குல்ல, அதுல குட்டி குட்டியா காம்பவுண்ட்ஸ் இருக்கும். சைனால இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்சது, இப்போ வரைக்கும் இம்போர்ட் பண்றோம். இந்த லைட் இருக்குல்ல, இந்த கட்டி இருக்க பீம் வந்து இன்ஜினியர்ஸ் உருவாக்குனது. இப்போ வரைக்கும் இன்ஜினியர்ஸ் எதோ ஒன்று கண்டுபிடிப்பாங்க. உலகம் முழுக்க இன்ஜினியர்ஸ் வந்து காலேஜ் சேர்ந்த 3rd இயர்ல 4th இயர்ல 3வது 4வது ஆண்டுல எதையாவது கண்டுபிடிப்பாங்க. இனோவேட்டர்ஸ். நான் காலேஜ் சேர்ந்த 3வது நாளே உனக்கு கண்டுபிடிச்சேன். கை தட்ட மாட்டீங்களா? வெறும் 3வது நாளே. அது என்னன்னா, இந்த ஜென்மத்துல நான் இன்ஜினியர் ஆக மாட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் கடுமையா படிப்பு, நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் நான் தன்னம்பிக்கையோடு இருப்பேன், எப்பவுமே உற்சாகமா இருப்பேன், சோம்பலாவே இருக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 10 மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம், அப்படி உற்சாகமா போவேன். ஒரு செய்தி சொல்லணும், இந்த மனித உடல் இருக்கு பாருங்க, இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வர்ற கால் பகுதி, அதனால இதுக்கு பேரு கால். பூமியில் சாய்கிற போது முட்டுகிற இடம், அதனால இதுக்கு பேரு முட்டி. கால் பகுதியும் முட்டியும் உடலோடு தொட்டுக்கொண்டு இருக்கும் இடம் தொடை. உடலை 2ஆக பிரித்தால் இடையில் ஒரு பகுதி இடை. கொஞ்சம் தான் சாப்பிடணும், கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். வா இரு வயிறு. இதமான நினைவுகள் இருப்பதால் அதன் பேர் இதயம். சொல்லும் போதே இதமா இருக்கும். மொத்த உடலுக்கும் ஆர்டர் போடுற வேலை செய்யறதுக்கு ஒரு தலைவர் வேணும், அதான் அதுக்கு பேர் தலை. இந்த தலைவனையும் உடலையும் எடுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேர் கழுத்து. தலைவனுக்கு மேல ஒண்ணுமில்ல, முடிச்சு கேட்டாலும் இதுக்கு பேர் முடி. 36 லட்சம் ஆண்டுகள்ல டைனோசரஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு, நம்மளை விட பெரிய உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. மனிதன் மட்டும் தப்பி பிழைத்து வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? வெளியில் தெரிகிறது எதுவுமே கிடையாது. வெளியில் தெரியாத தன்னம்பிக்கை என்ற செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒன்று இருந்தா போதும், வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த காலேஜ்ல நான் என்னைக்காவது ஒரு நாள் வரும், நான் உன்னை ப்ரூவ் பண்ணுவேன்னு செல்ஃப் கான்பிடன்ஸோட வெயிட் பண்ணேன். அந்த நாள் வந்தது. அதான் காலேஜ் கல்ச்சுரல்ஸ். பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி எல்லாம் வச்சாங்க. ஆசையா போனேன். 10 பேர் வந்திருப்பாங்க, சத்தம் போட்டு பேசி முதல் பரிசு வாங்கிடலாம்னு போனேன். அன்னைக்குன்னு பார்த்து 64 பேர் வந்தாங்க பேச்சு போட்டிக்கு. இந்த படிக்கிற பசங்க படிப்போட விட மாட்டாங்க, பேச்சு போட்டிக்கு வருவானுங்க, ஸ்போர்ட்ஸுக்கு வருவானுங்க, ஓட்ட பந்தயத்துக்கு வருவானுங்க, டஃப் கொடுப்பானுங்க நமக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன தலைப்பு கொடுத்தாலும் நாம ஐயா காந்தி பத்தி பேசலாம். சின்ன வயசுல இருந்து நம்ம அவரை தான் படிச்சிருக்கோம். நேரா மேல போனேன். நீங்கள் கண்ட மாமனிதர் அப்படின்னு தலைப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் மாதிரியும் பேசுவானா, கிரியேட்டிவா தான் பண்ணலாம் நான் யோசிச்சேன். எல்லாரும் மேடைக்கு வந்து எப்படி பேசுவாங்க, பயங்கரமா கத்தி அவர்களே இவர்களே. நான் அப்படிலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வித்தியாசமா ஆரம்பிச்சேன். ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டு இருந்தது, அப்படி ஆரம்பிச்சேன். ஜட்ஜ் எல்லாம் நிமிர்ந்து பார்த்தாங்க, யார் இந்த லூசு? தம்பி இது ஸ்பீச் காம்படிஷன் தாங்க. பேசுவோம் சார், பேசு. ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டிருந்தது. ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா. ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞன்.
அவர் கண்களில் கனவு இருந்தது, கைகளில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தது. இருந்தபோதும் அவரது மேனி பார்ப்பதற்கு என்னை போல கருப்பாக இருந்தது. அவர் கருப்பாக இருந்த ஒரே காரணத்தால் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிறவெறிக்கு எதிராக எழுந்து நின்ற மனிதனின் பெயர் தான் மகாத்மா காந்தி. அனைவருக்கும் வணக்கம். காந்தியை பத்தி பேச போறேன். உடனே எல்லாரும் இதே மாதிரிதான் கை தட்டாங்க. அந்த நொடி கண்டுபிடிச்சு அந்த உலகத்துல வாயால வடை சுட்டு பொழைச்சுக்கலாம் கண்டுபிடிச்சு கடகடன்னு சொல்லிக்கிட்டே வர. தில்லையாடி வள்ளியம்மை இந்தியாவுக்கு வராரு. பாரிஸ்டர் பட்டம் சர்தார் வல்லபாய் பட்டேல், நேரு, அம்பேத்கர் சந்திப்பு சொல்லிக்கிட்டே வரேன். சிலிர்த்து பாக்குறாங்க. முடிவு பண்ணிட்டேன், முதல் பரிசு நமக்கு தான் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். எல்லாரும் இதையே பார்த்துக்கிட்டே வராங்க. பினிஷிங் வர. அப்படிப்பட்ட மாமனிதர் மகாத்மா காந்தி தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு, சட்டுன்னு எனக்கு கோட்ஸே பேரு மறந்து போச்சு. துப்பாக்கியை தூக்கி கொண்டு, வாயில கோட்ஸே வரல, துப்பாக்கியை தூக்கி கொண்டு இப்படியே நிக்கிறேன். கையெல்லாம் ஆடுது. வெளியில இருந்து என்னுடைய கிளாஸ் டீச்சரு, தம்பி சுடுடா சுடுடான்றாங்க. நாம எதையா மறந்துட்ட கண்ண முடி யோசிப்போம்ல. எக்ஸாம்ல கண்ண முடியெல்லாம் யோசிக்கிறேன். துப்பாக்கியை தூக்கி கொண்டு என் ஒரு சைடு பிரெயின் சொல்லுது, டேய் கொன்னவன் பேரு கோல தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு சைடு பிரெயின் சொல்லுது, சரிடா கொன்னவன் பேரு கோல ஸ்டார்ட் ஆகும்னா கொன்னது கோயின்சாமியா கோபால்சாமி. வாயில கோட்ஸே வரல. வேர்த்து அழுது கை நடுங்கி அங்கிருந்து இடம் குடு 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 ஓடிட்டேன். வாழ்க்கையோட கடைசி வழி போச்சு. எல்லாரும் ஒரு மன அழுத்தத்தில் எடுக்கிற தவறான முடிவு. என் காலேஜுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு. குடு 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 குடுன்னு ஓடி அந்த கிணத்தையும் தாண்டி போய் காலேஜ் கேண்டீன்ல முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்பேற்பட்ட சோகமும் சாப்பிட்டா சரியாக சாப்பிட்டேன். போட்டி முடிந்தது. என்ன மாதிரி ஒரு ஜட்ஜ் வந்திருந்தாரு, நல்ல மனுஷன். ரிசல்ட் சொல்றாரு, ஸ்பீக்கர்ல கேட்கிறேன். சொல்லிட்டே வந்தாரு, எல்லாரும் நல்லா பேசிட்டீங்க, எல்லாரும் நல்லா பேசணும். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பத்தி வித்தியாசமா ஆரம்பிச்சு கடகட கடகடன்னு கதை மாதிரி காந்தியை பத்தி ஃபுல்லா சொல்லி கடைசியில காந்தி செத்து போன துக்கத்தை சொல்ல முடியாம அழுதுகிட்டே போனா பாருங்க. அவனுக்கு தான் பரிசுட்டாரு. அதிர்ச்சியில பப்ஸ் அப்படி முழுகிட்டேன். நம்ம ஆங்கர் மாதிரி கத்துறாங்க ஒருத்தாங்க. ராஜமோகன் எங்க இருந்தாலும் மேடைக்கு ஓடி வரும். இருமா நானே வாயை தொடச்சிக்கிட்டு வரேன். ஓடி மேல ஏறி கை கொடுத்து இதே மாதிரி ஷால் போட்டு அந்த கப்பெல்லாம் கொடுத்து என் முகம் அப்போ ஒரு மாதிரி இருக்கு. ஜட்ஜி, தம்பி அதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டியே, ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? நான் சொன்னேன், சார் தொண்டை அடைக்குது சார். நான் சொன்னது முட்டை பப்ஸ். அதுக்கப்புறம் ஏன்பா காந்தி அப்ப செத்த துக்கம் இன்னுமா அவன் தொண்டை அடைக்குது? நண்பர்களே, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கீழே நின்று யாரோ ஒருத்தங்க பிரைஸ் வாங்குவாங்க. அவங்களுக்காக கைத்தட்டிய ராஜ்மோகன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறை மேடைக்கேறி எனக்காக கைத்தட்டி 50 பேரை பார்த்த போது புதிய மனிதனாக பிறந்தேன். நமக்கு என்ன வராது அதை யோசிக்கிறத விட்ட என்ன வரும்? தமிழ் வரும், இங்கிலீஷ் வரும், லாங்குவேஜ் வரும். போய் படி. லைப்ரரி போய் வேஸ்ட் அவர்ஸ் வந்து இந்த கிரவுண்ட்ல வேஸ்ட் பண்ண போய் படி. என்னுடைய காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி இது மாதிரி நிறைய காம்படிஷன் போனேன். மாவட்ட அளவுல, மாநில அளவுல பல போட்டிகளை கலந்துக்கிட்டேன். அப்பதான் விஜய் தொலைக்காட்சியில தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளருக்கான தேடல் ஆட்சி தமிழ் பேச்சங்கள் மூச்சு நடந்தது. ஓராண்டு காலம் நடைபெற்றது. சுமார் 1 லட்சம் போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. சாதாரண லாஸ்ட் பெஞ்ச் உட்கார்ந்து இருந்த பையன் அந்த 1 லட்சம் பேரையும் போட்டியிட்டு தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற டைட்டில் வின்னராய் வந்தேன் என்பதை பரிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று தொடங்கிய பயணம் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, கனடா, அமெரிக்கா, ஹாங்காங் உலகம் முழுக்க பல தமிழ் சங்கங்கள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் சென்று தன்னம்பிக்கை விதைத்துக் கொண்டே இருக்கிறேன். நீங்க நம்ப வேண்டியது யாரு? உங்களை. தயவு செய்து வீட்டுல சந்தோஷமா அந்த குழந்தை எழுப்புங்க. தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுங்க. மதிப்பெண் வாங்குவது மட்டும் கிடையாது, நல்ல மதிப்பு வாங்க சொல்லிக் கொடுங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு போனதுல இருந்து எல்லாரும் சபதம் எடுத்துக்கங்க, யாரும் உங்க குழந்தைய திட்டக்கூடாது. குழந்தை உங்களை திட்டம் வாங்கிக்கங்க, தப்பு இல்லை. நீங்க காலையில எழுப்பும் போது குழந்தைய செல்ல கொடுத்து இருந்திருக்கணும். இப்ப நான் அமெரிக்கா போயிருந்தப்ப அங்கெல்லாம் என்ன தெரியுமா, எந்த குழந்தை பிறந்தாலும் ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க. வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி பிறந்திருக்காரு, வருங்கால செனட் சபை உறுப்பினர் பிறந்திருக்காரு, அப்படிதான் ஸ்வீட் கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் குழந்தை பிறந்தா எப்படி தகவல் சொல்லுவாங்க? எனக்கு கொல்லிப்போட புள்ள பிறந்துருச்சு. அவங்க கடைசி காலத்துல பிச்சை எடுத்தாவது என்னை காப்பாத்துவான். ஏங்க உங்களை காப்பாத்த ஏங்க அந்த பிள்ளை எப்படி சொல்றீங்க? காலையில குழந்தை எழுப்பும் போது செல்லக்குட்டி, ராஜா, தங்கமே, என் கலெக்டர், என் டாக்டர், வாடா, என் சிங்கக்குட்டி, என் தோனி, என் கோலி, அப்படி எழுப்பணும். எரும மாடு தூங்குது பாரு, அவங்க அப்பாவை மாதிரி இது சோம்பேறி. பாசிட்டிவா சொல்லணும். நாளையில அப்படி இருப்பீங்களா? உற்சாகமா இருப்போமா? சந்தோஷமா இருப்போமா?
உற்சாகம் என்பது உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படி சந்தோஷமா ஸ்கூல்ல விட்டு அந்த குழந்தை வரும்போது சந்தோஷமா வரணும். அப்படி உள்ள நுழையும் போது ஷூவை ஒழுங்கா வைக்கல, ஷூவை ஒழுங்கா வைடி தங்கம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரியா? சந்தோஷமா இருப்போமா? உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்க வேண்டும், நலமையை சொல்ல வேண்டும். இந்த ஆல்பா கல்லூரி இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதை கருவாக்கி உருவாக்கிய நம்முடைய டைரக்டர்ல இருந்து, நம்முடைய கரஸ்பாண்டன்ட்ல இருந்து, நம்முடைய ஸ்ட்ரெஸ் மெம்பர்ல இருந்து, நம்முடைய பிரின்சிபல்ல இருந்து அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு அரை மணி நேரம் இந்த கைத்தட்டலை தந்து உங்களிடம் விடைபெற்று செல்வது ராஜ்மகன். தேங்க்யூ சோ மச். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.